வணக்கம். மதுரையில் முருக பக்த மாநாடு 5 லட்சம் பேர் கந்த சிஷ்டி கவசம் பாட உள்ளனர். எனக்கு ஒன்று புரியவில்லை. சங்கிகளின் கூட்டம், சங்கிகள் பிளவுபடுத்துகின்றார்கள், சங்கிகள் அரசியல் செய்கிறார்கள். யார் அந்த சங்கி? ஒரு நிமிடம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நமது பாரத நாட்டில் முதலில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் முகலாயர்கள், முஸ்லிம்கள். அடுத்ததாக வந்தவங்க ஆங்கிலேயர்கள். அவங்க ஒரு 200 ஆண்டு, முஸ்லிம் ஒரு 800 ஆண்டு. இவர்கள் வந்தவர்கள். ஆக இவர்கள் வருவதற்கு முன்பு இருந்தவர்கள் யார்? இந்துக்கள். ஆக இயக்குனர் அமீர், திருமாவளவன், கம்யூனிஸ்ட், இவர்கள் எல்லாருமே இது இந்துக்கள் மாநாடு அல்ல, சங்கிகளின் மாநாடு. நான் உங்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்த மாநாட்டிற்கு திமுகவில் உள்ள இந்துக்களே வாருங்கள் என்று யாராவது அழைத்தார்களா? அல்லது விசிகாவில் உள்ள இந்துக்களே யாராவது வாருங்கள் என்று அழைத்தார்களா? அல்லது எஸ்டிபிஐயில் உள்ள இந்துக்களே வாருங்கள் என்று அழைத்தார்களா? அல்ல, முஸ்லிம்கள் இந்து மாநாட்டிற்கு, முருக மாநாட்டிற்கு, முருக பக்த மாநாட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார்களா? கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் மாநாடு, முருக மாநாடு என்று ஏதாவது பெயரிட்டு அழைத்தார்களா? நீங்கள் கூறுவது போல் வைத்துக் கொள்ளலாம். இந்து முன்னணி அழைக்கின்றது. யாரை? முருக பக்தர்களை. எந்த கட்சியில் இருக்கும் பக்தர்களை அழைக்கவில்லை. யாரையும் குறிப்பிட்டு அந்த கட்சியில் இருக்கும் முருக பக்தர்கள் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. நான் மீண்டும் ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்த பாரதம் இந்து தேசம். கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், அவர்களது காலகட்டம் 800 ஆண்டு, கிறிஸ்தவர்கள் காலகட்டம் 200 ஆண்டு. ஆக மொத்தம் இதற்கு முந்தி இருந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள். இந்து முன்னணி முருக பக்தர்களே வாருங்கள். 5 லட்சம் பேர் சேர்ந்து நாம் கந்த சிஷ்டி கவசம் படிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு என்ன வலிக்கின்றது? எதற்காக பொங்குகிறீர்கள்? ஆம், உண்மை, உங்களுக்கு வலிக்கும். இந்துக்கள் ஒன்றிணைந்து விட்டால் 800 ஆண்டு முகலாயர்களும் 200 ஆண்டு ஆங்கிலேயர்களும் இங்க மாற்றி வைத்து, இங்க மதமாற்றம் செய்யப்பட்டு இங்கு இருக்கிறார்களே, இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால், இந்துக்களாக ஒன்று சேர்ந்தால், தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் திமுகவிற்கு ஆபத்து. தன்னிலை புரிந்து கொள்வார்கள். அப்படி அவர்கள் தன்னிலை புரிந்து கொண்டால் நமக்கு ஆட்சிக்கு ஆபத்து என்பதால் தான் திருமாவளவன் பொங்குகிறார். நீங்கள் தாராளமாக கூறலாம், விசிகாவில் இருக்கும் முருக பக்தர்கள் யாருமே போக வேண்டாம் கூறுங்கள். அமீர், நீங்கள் கூறலாம், முஸ்லீமாக இருக்கும் இந்து பக்தர்கள் யாரும் போக வேண்டாம், முருக பக்தர்கள் யாரும் போக வேண்டாம், நீங்கள் கூறலாம். கம்யூனிசம், எங்கிருந்து வந்தவர்கள் நீங்கள்? கம்யூனிசம் என்பது இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு கட்சி. ஆக முருக பக்த மாநாடு நடப்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். எந்த கட்சியினரிடமும் அந்த கட்சியில் இருக்கும் முருக பக்தர்களே வாருங்கள் என்று யாரும் அழைக்கவில்லை. இந்து முன்னணி தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னொரு விஷயத்தை கூறிக்கொள்கிறேன். தமிழக அரசு பழனியில் முருக பக்த மாநாடு என்று ஒன்று நடத்தியது. எதற்காக? தனக்கு பணம் தேவைப்பட்டது.
இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பணத்தை காலி செய்ய வேண்டும். ஆக நீங்கள் நடத்தினர்கள் திமுகவின் திகாவின் கொள்கை என்ன? கடவுள் இல்லை. கடவுள் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, இந்து முன்னணி நடத்தினால் என்ன, நடத்தாவிட்டால் என்ன, உங்கள் பணியை நீங்கள் பார்க்கலாமே. எதற்காக நீங்கள் அனைவரும் அலறி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மக்களுக்கு தெரியும். கூடிய விரைவில் உங்களுக்கு இதற்கான பாடத்தை கண்டிப்பாக உங்களுக்கு புகட்டுவார்கள். இதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நீங்கள் நடத்திய பழனி மாநாடு, முருகபக்த மாநாடு என்பது பணத்தை சுருட்டுவதற்காக 400 கோடி கணக்கு காண்பித்திருக்கிறீர்கள். அதுவும் யாருடைய பணம்? இந்துக்களுடைய பணம். முருகன் கோவிலில் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சென்று உண்டியலில் பணம் இடுகிறார்களா? இல்லையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்துக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக ஒரு மாநாடை நடத்தியதுதான் தமிழக அரசு. ஆனால் இங்கு இந்து முன்னணி நடத்துவது அவரவர் பணத்தில் அவரவர் பக்தியின் மயமாக நடத்துகிறார்கள். கந்த சஷ்டி கவசத்தை பாடுகிறார்கள். உங்களுக்கு இன்னொன்றை கூற விரும்புகின்றேன். கந்த சஷ்டி கவசத்தை கேவலமாக பேசிய போது உங்கள் வாய் திறக்கப்படவில்லை, நீங்கள் யாரும் பேசவில்லை. ஆகவே முருகனை பற்றி போற்றுவதற்கும் அங்கு நடக்கும் மாநாடு பற்றி விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு தகுதி என்பது கிடையாது என்பதை இந்த நேரத்தில் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.